அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சித்திரை மாதம் எப்படி அமைய போகிறது, சித்திரை மாதத்தின் துவக்கத்தில் இருந்து சித்திரை மாதம் முடிவதற்குள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதம் முழுவதும் பெரும்பாலும் முழு சுபகிரகமான குரு மிக வலுவாக 9ல் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் 28ஆம் தேதி முதல் தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க குரு பகவான். எனவே குருவினுடைய பெயர்ச்சிக்கு முன்னதாக உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 9ஆம் இடத்திற்குரிய அற்புதமான பலன்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சனி 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். திருக்கணிதத்தின்படி 7ல் நுழைந்திருந்தாலும் பஞ்சாகமத்தின்படி 6ல் இருப்பது மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு 6ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் மிக வலுவாக யோகஸ்தானத்தில் நுழைவதும் கேது ஜென்மராசியை விட்டு விலகுவதும் உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் போன்ற அனைத்துமே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் விலகுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகிய 11ல் வலம் வருவது கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக விளக்குவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் மிகவும் அற்புதமாக சந்திக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல நல்ல சந்தர்ப்பத்தை மங்களகாரகரான செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார். சூரியன் உச்சம் பெற்று வலுவாக அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக சூரியன் அஷ்டமத்தில் அமர்வது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் உறுதியாகவே விலகும். அலைச்சல் அதிகரித்தாலும் சற்று பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஆபத்தை அதீத பலம் நிறைந்த ஒரு இடமாக மாற்றுவதால் மங்களகாரகரான செவ்வாயின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. சுக்கிரனின் உச்சம் என்பது எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் இணைந்து சப்தமஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். பிற்பகுதியில் உச்சம் பெற்ற சூரியனுடன் இணைந்து அஷ்டமஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறாருங்க. எனவே ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு அஷ்டமத்திற்குள் நுழைவதால் சற்று கவனத்துடன் இருந்தால் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். குரு, சனி, ராகு, கேது என பெருவாரியான கிரக நிலைகள் முற்பகுதியில் அதீதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிக்கல், சிரமம் போன்ற அனைத்தையும் உறுதியாக தவிர்ப்பதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் சிறப்பாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது சந்திரனின் அமைப்பால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல் நிறைந்த பணி என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாகவும் பார்க்கிறாருங்க சந்திரன். எனவே சந்திரனின் அமைப்பால் புதிய வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய குரு பகவானின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். போதிய அளவிற்கு பண வரவிற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், நெருக்கடிகள் தீரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்துல குடும்பத்தில் நிச்சயதார்த்தம், வளகாப்பு, திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மனதிற்கு மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கேட்ட இடத்தில் சலுகை கிடைப்பதோடு தசாபுத்திகள் வலுவாக
இருப்பின் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதோடு எதிர்பாராத புதிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதோடு மிக சிறப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் சங்கடம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் பணி சார்ந்த சுமை அதிகரித்தாலும் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் பணி சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. சிறு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு, திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், நெருக்கடிகள் போன்றவற்றை இந்த தருணத்தில் விளக்க முடியும். எதிர்பாராத வகையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மனநிறைவை கொடுக்க போகிறது. துணிச்சலுடன் முதலீடு செய்து மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான நல்ல தருணமும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் மிகவும் சாதகமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் தொடர்ந்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் பிரத்யோகமான நல்ல வளர்ச்சியை சந்திக்க முடியும். இந்த தருணத்தில் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் மிக சிறப்பாக சாதகமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மாணவர்கள் தனித்திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் கல்வியில் மட்டுமல்ல தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் சுபபலத்துடன் வளம் பெறுவதால் பல சிக்கல்கள், தடைகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். பழைய கடன்கள் இருப்பின் அடைப்பதற்கான நல்ல வழி கிடைக்கும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான நல்ல யோகமும் கிடைக்கும். கால்நடை வளர்ப்பில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது. கன்னிராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கஷ்டத்தின் பிடியில் இருந்து வெளிவருவதோடு கன்னிராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடும்.